ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனதன் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவ நோக்கம் உங்களில் நிறைவேற செய்வார். தேவனுடைய நோக்கம் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர் சகலவற்றையும் அதினதன் காலத்தில் நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார். சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலவற்றையும் அழகாக செய்திருக்கிறார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறார். அருமையாக செய்திருக்கிறார். இன் ஹிஸ் டைம், அவருடைய நேரத்தில் செய்திருக்கிறார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. தமிழிலே அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். there is time to God. தேவனுக்கு காலம், நேரம் என்று ஒன்று இருக்கிறது. காரணம், அவர் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கும்போது தண்ணீர், அதாவது திராட்சரசம் குறைபட்டது. திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், இங்கே திராட்சரசம் இல்லை. யார் சொன்னது? மரியாள் வந்து சொல்லுகிறாள். மரியாள் சொன்ன இயேசு என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னவர், அதுக்கு பிறகு ஒரு வாரம் பொறுத்து அங்கே வந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருப்பார் என்றால் அவர் தெய்வமே அல்ல. அவர் புரியாத கடவுள். நம்முடைய தேவன் புரிந்து எப்பொழுது செய்ய வேண்டுமோ இந்த ரைட் டைம், சரியான நேரத்தில் அவர் செய்கிறவராயிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் கொஞ்ச நேரம் என்ன நடந்திருக்கும் பாருங்க. அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சும்மாவே இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார். அதனால தான் தாவீது கேட்குறான், ஏன் ஆண்டவரே பேசாமல் இருக்கிறீர், ஏன் சும்மா இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது தன் சங்கீதத்திலே அந்த விண்ணப்பத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் மட்டும் இல்லை, நம்மவும் கூட அநேக சமயத்தில் அப்படி தானே, ஆண்டவரே ஏன் பேசாமல் இருக்கிறீங்கப்பா, நான் இல்லை என்று சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் நடக்கலை, என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், ஆனால் நீர் பேசாமல் இருக்கிறீரே, சும்மா இருக்கிறீரே. அவர் என்ன சொல்கிறாரு? அதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா இருக்கிறாருனால என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொன்னால் என்னையும் அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? கல்யாணம் நடக்கிறது, திராட்சரசம் எல்லாரும் கொடுத்து, இப்போ பாதியில் மீதி ஆட்களுக்கு திராட்சரசம் இல்லாமல் ஒரு பதஷ்டம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், தேவையான நேரம், ஒரு பிரச்சனையான நேரம். அந்த பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவர் சொல்ல என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு பேசாமவே இருந்தாருன்னா அப்போ என்ன செய்வாங்க? இயேசுவை விட்டு விட்டு வேற இடத்துல போவார்கள். ரொம்ப வேலை வரும்போது பார்த்துக்கலாம், நாங்கள் வேற வழியை பார்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு இயேசு இருந்தால் இன்னொரு இயேசுகிட்ட போவாங்க, இன்னொரு நபர்கிட்ட போவாங்க. ஆனால் திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு சொன்னார் என் வேலை வரவில்லை என்றால் பேசாமல் இருக்கிறார். ஜனங்கள் அங்கே தேவையின் நிமித்தமாக அவங்களும் அந்த குழப்பத்தோடு இருக்கிறாங்க, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம், என் வேலை என்று வரவில்லை என்று சொன்ன அவர் பேசாமல் இருக்கிற அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பொறுமையாய் காத்திருந்தார்கள். அவர் எப்போ செய்கிறாரோ பார்க்கலாம், அவர் எப்போ செய்கிறாரு பார்ப்போம், அவர் எப்போ செய்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தாங்க. அப்போ பேசாமல் இருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம பேசாமல் கற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறாருன்னால் அர்த்தம் என்னன்னா, என்ன நீ நம்புகிறாயா இல்லையா, என்னை நீ நம்புகிறாயா இல்லையா. சொன்ன உடனே செய்கிறதுங்கிறது வேற. ஆனால் ஆண்டவர் இப்போ செய்யாமல் இருக்கிற சமயத்தில், நம்ம ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போகிற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை தூஷிப்போம். என் வேலை இன்னும் வரவில்லை என்று நம்ம சொன்னால், பொண்ணுக்கு 30 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, இப்போ சொல்கிறார்
ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு எத்தனை வயது? 39. 39லையும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லியிருப்பார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிற சமயத்தில் என்ன, அவரை குறித்து ஒரு சோர்வு வரும், ஒரு இடரல் வரும். இந்த தேவனை நம்ம ஏன் ஆராதிக்கணும், இவருக்காக நான் காத்திருக்கணுமா? முறுமுறுப்பு வரும், சோர்வு வரும். முறுமுறுக்காம சோர்ந்து போகாம அவர் செஞ்சா செய்யட்டும், அவர் செய்கிற நேரத்தில் செய்யட்டும், அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்வாருங்கிற விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே இயேசு அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்யாமல் போகவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதன் காலத்தில் அவர் செய்கிறது நேர்த்தியா செய்யணும்னு விரும்புகிறார். அவர் நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். அதன் காலத்தில் அப்போ அவருக்கு அதன் காலம் என்று சொல்லுகிறதான சமயத்தில் உதாரணமாக சொல்கிறேன், 3.5 வருஷம் மழை பெய்யவில்லை. 3.5 years, 3.5 வருஷங்கள் மழை பெய்யவில்லை. எங்கே? இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாப் ராஜா காலத்தில். அப்பொழுது அங்கே எலியா சொல்கிறான், 3.5 வருஷத்துக்கு முன்னாலே சொல்றான், என் வாக்கின் படியே அல்லாமல் என்ன செய்வதில்லை, மழை பெய்யாது, பனி பெய்யாது என்று சொல்லுகிறான். என் வாக்கின்படி அல்லாமல், என் வாக்கின்படியே அல்லாமல் அவன் சொல்ல காரணம் என்ன? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்தார்கள், அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள். அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்த போது சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த 10 கட்டளைகள் முதல் கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேற தெய்வம் இருக்கக்கூடாது. என்னை அன்றின்னா என்ன? வேற தேவன் வேற இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. தெய்வம் அல்லாதவைகளை நீ தெய்வம் என்று நமஸ்கரிக்காதே, தெய்வம் அல்லாதவைகளை நீ விக்கிரகங்களை உண்டு பண்ணி என்ன செய்யாதே, நீ ஆராதனை செய்யாதே. நான் எரிச்சலுள்ள தெய்வம், சர்வத்தையும் படைத்திருக்கிறதான் ஆண்டவர், நான் தெய்வம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்துதான் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற என்னை நீ விட்டுவிட்டு நீ கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று நீ கும்பிடுவாய் என்றால் எனக்கு கோபம் வரும், கெட்ட கோபம் வரும்ட்டார். அது சொல்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரியல. அதாவது நம்ம வீட்டில் அப்பா குத்துக்கல் மாதிரி இருக்கிறாரு. அப்போ இருக்கிற சமயத்தில் எதையோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு இதுதான் எங்கள் அப்பான்னு சொன்னால் நமக்கு கோபம் வருமா வராதா? வராதா? பக்கத்து வீட்டில் போகிறவனை பார்த்து நீ அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா இவருக்கு எப்படி வரும்? வெளியே போடான்னுவார். என் சொத்தில் உனக்கு போ, அவங்ககிட்ட எல்லாம் வாங்கிக்க போகும் சொல்லுவார, சொல்ல மாட்டோமா? நமக்கு அவ்வளோ ரோசம் வந்து அவருக்கு வருமா வராதா? நம்ம எல்லாம் வரையும் உண்டாக்கின தேவன், நம்ம உண்டாக்கின தேவனுக்கும்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்ம எல்லாரையும் படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். கற்பனைகளை கீழ்ப்படியவில்லை. 10 கட்டளைகளில் சொல்லது பற்ற எல்லாவற்றையும் இப்போ நமக்கு திரும்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். 10 கட்டளை எத்தனை பேருக்கு தெரியும்? 10 commandments. இந்த 10 கட்டளைகள் அதை கீழ்ப்படியவில்லை என்றால், உபாகம் 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் ஏற்ற காலத்திலே நான் மழை பெய்ய பண்ணுவேன், பெய்ய பண்ண மாட்டேன் என்று 2 விஷயங்களும் அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். 28ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்தில். அப்போ ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துவோமே. அப்போ ஏற்ற காலத்தில் அவருடைய டியூட்டி அவர் சரியாக செய்கிறவர் தான். அவருக்கு அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். அப்போ ஏன் நேர்த்தியாக செய்யாமல் போகிறார்? நமக்கு மழை வந்த தேவை, பெய்யாமலும் கிடக்க முடியும், பெஞ்சும் கெடுக்க முடியும். மழையை ஆண்டவர் தேவைக்கு அளவாக கொடுத்தார் என்றால் நமக்கு நல்லது. தேவைக்கு மிஞ்சி கொடுத்தார் என்றால் அதுக்கு பேர் என்னது? அவர் கொடுத்ததெல்லாம் அவர் அடித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டாங்க,
இறைச்சி இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுத்ததுனால ஆண்டவர் அவங்களை அழுததுனால, முறுமுறுத்ததுனால, சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். இறைச்சி கொடுத்தார், காடையை கொடுத்தார். காடையை கொடுத்து அடித்தாராம். அவர் வாயில் இருக்கும் பொழுதே தேவன் அவர்களை அடித்தார். அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். கொடுத்தும் கெடுப்பார், கொடுக்காமலும் கெடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அது என்ன? கொடுத்து கெடுப்பார், கொடுக்காம கெடுப்பார். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விவாகத்தில் படிக்கும்போது, தேவனாய் கர்த்தர் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் நான் ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன், எல்லாவற்றையும் செய்வேன். அப்படி செய்யவில்லை என்றால் 28ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து கீழே படிக்கிற சமயத்தில் அங்கே சொல்லி இருக்கிறது 24, உன் தேசத்து மழையை கர்த்தர் பொழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். பொழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். அதாவது சஹாரா பாலைவன் ஆப்பிரிக்காவில் அது அதிகமாகிக் கொண்டே போகிறதாம். வருஷத்துக்கு வருஷம் அது என்ன செய்கிறது என்றால் எக்ஸ்டென்ஷன் ஆகுதான். இருக்கிறதே பெரும் பகுதி பாலைவனம் தான், அது இன்னும் அது அதிகமாகிக் கொண்டே போகிறதாம். அதுதான் பேர் என்ன? உன் தேசத்து மழையை கர்த்தர் பொழுதையும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். அப்போ மழை சென்னையில் பெய்தது, திருநெல்வேலியில் பெய்தது, இப்போ எல்லாம் பெய்கிற மழை அது வருதுனாலே எல்லாரும் பயப்படுறோம். ஐயோ மழை வருதான், இதுக்கு முன்னால் மழை வரணும்னு ஏங்குவோம், இப்போ வரக்கூடாத சாமின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். மழை வந்ததுன்னா சேலத்திலேயே கூட, சேலத்தில் வந்ததுன்னா நான் நினச்சிருந்தேன் சேலமெல்லாம் ரொம்ப சேஃப்டி பிளேஸ், இங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது கடந்த மாதத்தில் வந்தது பார்த்தீங்களா, மணிமுத்தாரெல்லாம் நிரம்பி ரோடெல்லாம் அந்த சமயத்தில் நான் அந்த பக்கமாக வரும்போது வர முடியவில்லை. நேஷ்னல் ஹைவே எல்லாம் அங்கே ஸ்தம்பித்து விட்டது. எத்தனை வீட்டுக்குள்ளே தண்ணி. இன்னும் கொஞ்சம் கூட பெய்திருந்தால் எப்படி நிலைமை மாறி இருக்கும். சரி, அப்பார்ட்மெண்ட்டில் குடி போயிருங்க, கொஞ்சம் தப்பிக்கலாம். அப்படியா? அதுக்கு மேலேயும் தண்ணி வரும், அதுக்கு மேலேயும் தண்ணி வர முடியும், வெள்ளம் வர முடியும். ஆகையினால அதாவது தேவன் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் தான். ஆனால் அவருக்கு ஏன் அப்படி செய்யாமல் போகிறார் அப்படின்றால், அது ஏன் அவர் நேர்த்தியாய் செய்கிறார்னால் பேலன்ஸ்டாக செய்வார், சரியாக செய்வார், தேவைக்கு தக்கபடி செய்வார். அப்படி செய்யாமல் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு 2 கால் 2 கண் எல்லாம் சரியாக அப்புறம் தான் நேர்த்தியாய் செஞ்ச அர்த்தம். ஆண்டவரே ஏன் இந்த குழந்தைய எனக்கு கொடுத்தீர் அப்படின்னு கேட்டோம்னா அவர் குற்றமா நம்ம குற்றமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இவன் நம்ம நேர்த்தியாக இருந்தால் அவர் நேர்த்தியாய் செய்வார். நம்ம நேர்த்தியாய் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால், உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு நீ அதன்படி செய்வாயானால், நம்ம செய்ய வேண்டியது உண்டு. நாம் கர்த்தருக்கு, நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவரை பின்பற்ற வேண்டும், அவரை நம்ம ஆராதிக்கணும், அவருக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும், அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் தேவன் நம்ம வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறதான அவருடைய சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள், நியமங்கள், நியாயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்யணும். ஒரு குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குறது பேர் ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணா பில்லி சூனிய பாவத்துக்கு சமம். சில சமயத்தில் என்னன்னா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து விட்டுருவான், எதையோ ஒன்றை சொல்லி ரெண்டாக்கிடுவான். இப்படி ரெண்டாக்குற குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதாவது உங்களை குறித்து தீமையா சில ஆட்கள் பேசி உங்களுடைய பெயரை கெடுத்து போடுவாங்க. அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமாவா இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப எரிச்சலாக இருக்கும், ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவரே இப்படிப்பட்டவெல்லாம் உலகத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உடனே அது நடக்கவே நடக்காது. அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம்
நின்று கொள்ளும். நல்லா நீங்க எழுதி வச்சுக்கிங்க, எவன் எவன் என்னெல்லாம் பண்ணானோ எழுதி வச்சுக்கிங்க. நீங்க டேட்டு போட்டு எழுதி வைங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க உங்க காலத்துக்குள்ளாலே அவன் இருந்த இடத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை, அவன் அழிந்து போவான். இதைத்தான் 37ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்தில் அதைத்தான் நம்ம படிக்கிறோம். அதை குறித்து நம்ம பார்க்கும்போதாக இதை இன்னும் சில காரியங்களை சொல்லிட்டு நான் 37ஆம் அதிகாரத்துக்குள்ள வர விரும்புகிறேன். ஆகினால நம்ம தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்வார். நம்ம சரியா இருந்து அவர் செய்வார். அதாவது பார்பர் ஷாப்பில் போய் நம்ம உட்காந்து இருக்கும்போது அந்த பார்பர் ஷாப்பில் அந்த முடி வெட்டுறவன் சொல்லுவான், சார் கரெக்டாக இருங்க சார், தலையை ஆட்டாதங்க சார், சரியா இருங்க சார், நேரம் எப்படி இருங்க சார், கொஞ்சம் இப்படி இருங்க சார், கொஞ்சம் இப்படி திரும்புங்க சார். நம்ம எவ்வளோ ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், அவன் படிக்காதவன் இருந்தாலும் அவன் சொல்றத சரியா கேட்கலன்னா காது போயிடும். இங்க முடி வெட்டுற போல காதை வெட்டி போடுவான், இல்லைன்னா தாறுமாறா முடி போயிடும். ஏப்பா இப்படி வெட்டின, நான் சொன்னதை நீ கேட்கணும் தான், ஒழுங்கா கேட்டிருந்தா நான் ஒழுங்கா வெட்டியிருப்பேன். அதுதான் ஆண்டவருக்கும் பொருந்தும். நம்ம சரியா இருந்தோம்னா அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு செய்வார். விசுவாசோட கரங்களை வைத்து கத்திரமாய் விடுதலையா. அவன் லேட்டா பண்றதுக்கான நம்ம லேட்டா ஆராதனைக்கு வந்து அவர் லேட்டா செய்வார். ஆராதனையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான நேரத்துக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வரணும். அதே போல நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம். இப்படி கர்த்தர் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவரும் செய்ய வேண்டிய காலங்களிலே சரியாய் செய்ய மாட்டார். மழை பெய்தா கூட காலம் தவறி பெய்யும். அப்படியே பெய்தாலும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கர்த்தர் கணக்கிட்டு எங்கே ஆண்டவர் அதிகமாக கொடுக்கணுமோ அங்கே அதிகமாக கொடுத்துருவார். எதுக்காக? அழிக்கும்படியாக. நோவா காலத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்று கண்டு கர்த்தர் வானத்தின் மதகுகளை எல்லாம் திறந்தார். ஆண்டவர் பூமியின் ஊற்றுக்கண்களெல்லாம் திறந்து மழையினாலே உலகத்தையே அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆங்காங்கே அப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனுஷனுடைய அக்கிரமம். நமக்கே தாங்க முடியலையே. யாருடைய மனசையும் என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. யார் மனசும் புண்படுறது மாதிரி நடந்துகிட்டோம்னா கர்த்தர் அவர் காண்பார், அவர் பார்ப்பார். லேயாள், லேயாள் வந்து கூச்ச பார்வை உள்ளவள். ராகேல் என்ன செய்தார் என்றால் அற்பமாய் நினைத்தாள். அவளுக்கு கூச்ச பார்வை இருந்தது, பார்க்கறதுக்கு அழகா இல்லை, இங்கதான் அற்பமாய் நினைத்தாள். வேதம் சொல்லு, கர்த்தர் ராகேலின் கற்பத்தை அடைத்தார். ராகேலுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடுப்பார். எதுக்காக அதை பேசுற எனக்கு தெரியல. யாராவது அப்படி நீங்க ஆட்களை வேதனைப்படுத்துறீங்களா? ஒரு விசுவாசியை வேதனைப்படுத்தினதுனால, ஒரு சபையின் மக்களை துன்பப்படுத்தினதுனால ஆண்டவர் தமஸ்கு ரோட்ல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வைத்து சவுலோடு பேசுகிறார். அவனை ஆண்டவர் என்ன செய்ய கீழே விழத்தள்ளுகிறார். அவன் கீழே விழுந்து கிடக்கும் போது நீ யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இவன் எப்ப அவரை துன்பப்படுத்தினான்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆகவே நம்முடைய வார்த்தைகளில் கவனமா இருக்கணும், நம்முடைய பேச்சில் நம்ம கவனமா இருக்கணும். அப்படி இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கை வைத்து ஆண்டு சொன்னதை ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் குற்றவாளியாய் மாறிவிடவே கூடாது, குற்றவாளியாய் மாறிவிடவே கூடாது. ஆண்டவரே, நான் பேச்சில் என் நடக்கையில் நான் குற்றவாளியாய் மாறிவிடும் போதாக நான் குற்றவாளியாய் மாறிவிடவே கூடாது, என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, இது என்ன சாபம் வந்துவிடக்கூடாது, சாபம் வந்துவிடக்கூடாது. உபாகம் 28:15 பிறகு இந்த சாபம் எல்லாம் உனக்கு வரும் அப்படிங்கிறார். ஆசீர்வாதத்தை சொல்றார் 15-14 வசனத்துல.
அதுக்கு பிறகு சாபம் எத்தனை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 15 நீங்க 68 வரையிலையும் பார்க்கிறீங்க. ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம், சாபம் நிறைய. சாபம் வந்துன்னா நம்ம தாக்கு பிடிக்கவே முடியாது. அதாவது மனைவி இன்னொரு கூட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிறாரு, உன் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கிறாரு, கற்பம் விழுங்கிறாரு, என்னென்னவோ சொல்றாரு. அதனால நம்ம எவ்வளவு பயந்து இருக்கணும், எவ்வளவு நம்ம நேர்த்தியாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் நேர்த்தியா நடக்கணும்ப்பா, நான் செய்கிற செயல்கள்லாம் நேர்த்தியா இருக்கணும். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்போ நான் பிரசங்கம் பண்ண இங்கே வரேன் அப்படின்னு சொல்ல சமயத்தில் பிரசங்கத்தை நேர்த்தியாக நாம் பண்ணணும். நான் என்னென்னா ஆயத்தம் பண்ணாமல், ப்ரிப்பேர் பண்ணாமல், அதுக்கு பற்றி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இங்கே வந்து ஏதோ 2 வார்த்தையை சொல்லிக்கிட்டு கொஞ்சங்களை உங்களை ஆட வச்சு உங்களை வந்து பாட வச்சுட்டு ஏதோ மாயவித்தை பண்ணிக்கிட்டு அப்படியே போனேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வேலையை நான் நேர்த்தியாய் செய்யவில்லை. என்னால் எவ்வளவு நேர்த்தியாக செய்ய முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக நான் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலகத்துக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, கிச்சனில் நீங்கள் செய்கிற ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நேர்த்தியாய் செய்தால் கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார். சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நேர்த்தியாய் செய்யலைன்னா புருஷனுக்கு நிச்சயமாய் மனைவிட்ட கோபம் வரும். அது தப்பே கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால வந்து என்னன்னா தாறுமாற அடிச்சிடக்கூடாது, குழந்தைகளை தாறுமாற அடிக்கக்கூடாது. நேர்த்தியாய் செய்வதை விரும்பணும். ஆனால் அந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம கோபம் அது உக்கிரமாக மாறி அது பயங்கரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாது. இப்போ ஆண்டவரும் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிறார். ஆமென். எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்ய விரும்புகிற ஆண்டவர். ஆலயத்தில் ஒவ்வொன்றும் நேர்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர். இருக்கைகள்லாம் நேர்த்தியாக போடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வீட்லையும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணணுமா? ஏற்ற காலத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சரியாய் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொன்றும் அவர் எப்படி நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போல செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. கரங்களா செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதாவது ஒருத்தருக்கு வந்து என்னன்னா உடம்பெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி தோல் வியாதி பிரச்சனை, தோல் சம்பந்தமாக. நான் அதை யோசித்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, இது கடவுளுடைய சாபம் இல்லை. நம்ம வந்து சுத்தமாக இருந்தோன்னா அந்த மாதிரிலாம் வராது. அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டில் சரியாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா சுத்தம் வைக்க மாட்டாங்க. படுக்கிறதான பெட்டில் சாயங்காலம் போகும்போது குளிச்சுட்டு அந்த பெட்டுக்கு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால் என்னன்னா அதை சுத்தமாகவே வச்சுருக்கணும். அப்போ அதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், கழுகணும், அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் மாற்றணும். இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நமக்கு தேவையில்லாத பாக்டீரியாலாம் உள்ளுக்கு போகாது. அது வழியாக உள்ள பாக்டீரியாக்கள்லாம் தேவையில்லாததெல்லாம் கொடிய கிருமிகள், விஷக்கிருமிகள்லாம் நம்ம உள்ளத்துக்கு உள்ளால போகும். தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட போய் என்ன செய்வோம், நம்ம நிற்போம். ஆண்டவரே, நான் உங்க ஆராதனை செய்கிறேனே, உங்க நான் கொடுக்குறேனே, தசமங்களாம் கொடுக்குறேனே, ஏன் என் வீட்டில் வியாதி குறைகிறது இல்லை அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் வந்து சுத்தமாக வைக்க வேண்டிய சுத்தமாக இல்லை, நேர்த்தியாக வைக்க வேண்டிய நேர்த்தியாக இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் அதெல்லாம் நமக்கு ஆண்டவருடைய சாபம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வரும், தானாகவே வரும். நம்ம எப்படி நேர்த்தியாய் செய்யும் பொழுது கர்த்தர் அவர் என்ன செய்வார் என்றால், நம்முடைய வீட்டினுடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பார், தண்ணீரை ஆசீர்வதிப்பார், மாப்பிசில தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய படுக்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய தோல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதனால நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்,
நேர்த்தியா செய்யணும். அக்கிரமம், பாவம் இவைகளை நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய காலங்களில் செய்ய மாட்டார், செய்ய வேண்டியவைகளை செய்யவே மாட்டார். அதனால நான் கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாய், நியாயம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக சரியாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சீக்கிரமாக சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது 37ஆம் சங்கீதத்தை நம்ம இப்போ எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் சங்கீதத்தில் அதாவது நம்ம செய்ய வேண்டிய காரணம், இந்த பூமியிலே நம்ம வாழுகிற சமயத்தில், பூமியிலே நம்ம வாழுகிறதான சமயத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம பிரச்சனையே மனுஷன்தான் பிரச்சனை, மனுஷன்தான் நமக்கு பிரச்சனை. நான் சொன்னேன் பாருங்க, மனுஷர்கள் செய்கிறதுக்குரிய அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அவர்கள் மேலே சாபம் வரும். அப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியில தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதன் காலத்தில் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்றால், அளவோடு செய்ய வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 37ஆம் சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, 1வது வசனம் படிங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. குறித்து என்ன செய்யாதே? எரிச்சல் அடையாதே. எரிச்சல் அடையாதே. இப்ப நமக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா, எரிச்சல் அடைகிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்படித்தானா? எரிச்சல் அடைகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. நானும் அதாவது கடந்த வாரத்தில் நான் ஒரு நாள் கூட எனக்கு எரிச்சல் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற ஆட்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எனக்கு எரிச்சலே வந்ததில்லை. காலை எழும்பினோடனே எரிச்சல் தானே வருது இல்லையா? வந்து மனைவி பேசுறது சில டைமில் எழும்பின உடனே எரிச்சலாக வருது. என்ன காலங்காத்தாலேயே நீ இப்படி என்ன எரிச்சல் ஊட்டிட்டு இருக்கிறிய அப்படின்னு உடனே கோபம் வருது நமக்கு. அப்படியா? மனைவினால் இருக்கலாம், புருஷனால் இருக்கலாம், சில பிள்ளைகளால் இருக்கலாம். அப்போ இங்கே சொல்லியிருக்க, அது பொல்லாதவளை கூச்சன்னு சொன்னா பொல்லாத காரியங்கள், தவறான காரியங்கள், உங்களை எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் செய்யப்படும். வீட்டில் செய்யப்படும், வேலை செய்கிற இடத்துல செய்யப்படும். அப்படி செய்யப்படும் போது என்ன செய்யணும்? எரிச்சல் அடையாதேங்கிறார். எரிச்சல் அடைகிற ஆட்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, கீழே நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. யாரையெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிறானோ அவங்களுக்கு பற்றி வேதத்தில் நீங்க படிக்கிற சமயத்தில் அங்கே என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அறுப்புண்டு போவார்கள். 10ஆம் வசனம், இன்னும் கொஞ்ச நேரம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான். ஆயுசு முழுசும் அவங்க இருக்க மாட்டாங்க. அது அர்த்தம். பாதி வயசுல போயிடுவாங்க. இல்லைன்னா பிள்ளைங்க போயிடும், கடமம் போயிடுவான், மனைவி போயிடும். அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னா சந்ததியை வேறு அறுத்து போடுவார்னு அர்த்தம். நீதிமான சந்ததி பனையை போல செழித்து கேதுவை போல என்ன செய்யும்? வளரும். ஆனா சில சந்தையில் பாருங்க, 50 பிள்ளைங்க பெற்றிருந்தா கூட கடைசியில் பார்த்து அடுத்த சந்தையில் ஒன்று கூட இருக்காது, ஒன்று கூட இருக்காது. அப்படி அறுப்புண்டு போகிறத பார்க்குறோம். அதனால பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. யாருக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது, யாருக்கும் எரிச்சல் ஊட்டவே கூடாது. கை வைத்து ஆண்டவரே, நான் எரிச்சல் ஊட்டுறமா நடந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே, எரிச்சல் ஊட்டுறமா நடந்து கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் எரிச்சல் ஊட்டுகிறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அங்க வசனம் சொல்கிறது, 8ஆம் வசனம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. அப்ப நம்ம கோபம், நம்ம என்ன செய்யணும்னா பொல்லாதலை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது. நெருப்பு நல்லது, கோபம் வேணும். ஆனா அது கையாள வேண்டியது கவனமா கையாளணும். அது நம்ம அழிச்சிரும். கோபப்பட்டோம், எரிச்சல் நமக்குள்ள இருந்துன்னு வச்சுக்கின்னா அந்த எரிச்சல் நம்ம வாழ்க்கையை எரித்து போடும். நம்ம வாழ்க்கையில என்னன்னா வியாதிகளை உண்டாக்கும். எரிச்சல் இருக்கிறவன் சீக்கிரம் செத்து போயிடுவான். பிரஷர் ஜாஸ்தி வரும், பிபி, நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் வரும்.
அதே மாதிரி என்னன்னா குடல் சம்பந்தமான வியாதி வரும். வியாதிகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட நம்முடைய தவறான கேரக்டர்ஸ், தவறான சில சுபாவங்கள். எரிச்சல்னால வியாதி வரும், எரிச்சல்னால சாவு வரும், எரிச்சல்னால நமக்கு என்னென்ன தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், கோர்ட்டு கேஸ் வரும், போலீஸுக்கு போக வேண்டி வரும், இல்லைன்னா நமக்கு அடி நடக்கும், இல்லைன்னா கொண்டே போடுவாங்க. அதனால எரிச்சல் அடையாது. அடுத்த வசனம் பாருங்க, 1ஆம் வசனத்தை படிங்க. பொல்லாமை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ரெண்டாவது பொறாமை. பொறாமை அப்படிங்கிறது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல பொறாமை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நியாயம் இல்லாம நியாயக்கேடு செய்கிற ஆட்கள் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நியாயம் பண்ற ஆட்கள் நம்ம நல்லா இல்லாம இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வருது? பொறாமை வருது. நல்லா இருக்கிறான் அவன், நியாயக்கேடாக இருக்கிறவன் நல்லா இருக்கிறான், நியாயமா நடக்கிற நம்ம நல்லா இல்லாம இருக்கோம். நமக்கு நல்ல வீடு இல்லை, அவனுக்கு நிறைய வீடு இருக்கு அப்படின்னு பார்க்குற சமயத்தில், நியாயம் இல்லாமல் சம்பாதிக்கிறதான காரியங்களை பார்க்குற சமயத்தில் நமக்கு அவர்கள் மேலே பொறாமை வருகிறது. பொறாமை அப்படிங்கிறது நமக்கு வீட்டுக்குள்ளே வரும், சகோதரனுக்கு வரும், சகோதரிக்கும் வரும், ஒரு விசுவாசிக்கும் வரும். நல்ல சேலை உடுத்துட்டு வந்தால் பொறாமை வரும். வருதா வரலையா? நல்ல சேலை உடுத்துட்டு வந்து இன்னொரு சகோதரிக்கு என்ன வரும்? பொறாமை வந்துடும். அதே போல் ஒரு நல்ல வாகனத்தை வாங்கிட்டோம்னா சொந்தக்காரங்களுக்கு என்ன வரும்? பொறாமை வரும். வீடு பிரதிஷ்டைக்குன்னு கூப்பிடுவீங்க, வீடு பிரதிஷ்டைக்குன்னு கூப்பிட்டுட்டு அங்கே என்ன பண்ணுவோம்? ஒரு பூசணிக்காயை தொங்க போட்டிருப்போம். எதுக்கு? கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு. வரவனுக்கெல்லாம் என்ன வரும்? ஒரு பொறாமை தான் வரும். சந்தோஷப்படுவானா? அப்படா நல்லா வீடு கட்டியிருக்கப்பா, அதாவது வந்து பார்த்துட்டு சந்தோஷமா சிலாக்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்குப்பா, எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சிரிச்ச முகத்தோட சில ஆட்கள் என்ன செய்யும்? பாராட்டுவான். பார்த்துருக்கீங்களா? வந்து வீட்டில் பார்த்து எல்லா ரூம் பார்த்து நல்லா சிரிச்ச முகத்தோட பாராட்டுவான். சில ஆள் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஒரு அப்படி இருந்துட்டு அப்படி ஒரு முழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவனால் உங்களுக்கு ஒன்றும் வரப்போறதில்லை, அதுக்காக பூசணிக்காய் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சீக்கிரம் காலி ஆயிடுவான், அவன் சீக்கிரமாக காலி ஆயிடுவான். நிறைய பார்த்து நம்ம எதிர்பார்ப்பேன். சில சமயம் நம்ம சில வீட்டுக்குள்ளே இது நடக்கும். சரி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன? சொல்ல மாட்டாங்க. அதான் பொறாமை கொள்ளாதே. அடுத்த வசனத்தை படித்து பாருங்க, 3ஆவது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி என்ன செய்? நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அதாவது 3வது ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனிங்க. கர்த்தரை நம்பி என்ன செய்? நன்மை செய். அப்ப நன்மை செய்யறதுக்கும் கர்த்தரை நம்புறதுக்கு என்ன சம்பந்தம் ஐயா? கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கிறாரு. கர்த்தரை நம்பி ஏன் நன்மை செய்யணும்? நன்மை செய்யன்னு சொல்லிக்கலாமே. பிரதிபலனை எதிர்பார்க்காத, மனுஷங்கிட்ட பிரதிபலனை என்ன செய்யாதே? எதிர்பார்க்காத. நான் செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்னை பாராட்டுவாங்க. எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து என்ன செய்வீங்க? மனைவிமாறு டேபிளில் வைப்பீங்க. டேபிளில் வச்சுட்டு புருஷன் முகத்தையே பார்த்து நிற்பீங்கல்ல, எப்படி ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. விழுந்து செஞ்சுருப்பீங்க. நல்லா செய்யணும், என் புருஷனுக்கு நான் தான் சொல்லணும், அம்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா இப்படி எதிர்பார்த்தாங்க, பாராட்டவே இல்லை. அப்போ ஒரு நாள் சொல்லிட்டாங்க, ஒரு நாளும் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா பாராட்டணுமா அப்படின்னு நினைக்க போயிட்டான். அடுத்த நாளில் அவன் என்ன செஞ்சான்னா, ரொம்ப நல்லா இருக்கம்மா, ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரி கொடுத்தது. அப்போ அவளுக்கு கோபம் வருமா வராதா? இவ்வளோ நாள் நான் சமைச்சு போடுமோ உனக்கு பாராட்ட தெரியல,
பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்ததை நான் உனக்கு வச்சிருக்கேன், அப்போ நீ பாராட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு சரியான கோபம் வந்துச்சான். அந்த மாதிரி நமக்கு என்னன்னா, காரியத்தை நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம கடமையை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இட்ஸ் அவர் டியூட்டி. மனைவியாக இருந்தால் கூட நல்லா நீங்கள் புருஷனுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா, பாராட்டாட்டா கூட கர்த்தர் பரலோகத்தில் அதற்கும் பிரதிபலனை உங்களுக்கு தருவார். கர்த்தரை நம்பி செய்யுங்க. சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ உயர்வோ சம்பள உயர்வோ அப்போ உங்களுக்கு கொடுக்கவில்லைனாலும் கர்த்தரை நம்பி செய்யணும். மொர்தெகாய் அன்றைக்கு அகாஸ்வேர் ராஜாவை மேல் கை போடும்படி 2 பேர் என்ன செஞ்சாங்க, அவன் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினதை அவன் கண்டுபிடித்து அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான். எப்படி? டைரக்டர் போய் சொல்லலை, ராஜாவுக்கு தெரியும்படியாக அதை செய்தான். ஒரு 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 சிஐடி இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, விஜிலன்ஸ் இல்லையா என்ன, அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த வேலையை அவன் செஞ்சான். ஆனால் அவனுக்கு எந்த பலனும் அதனால் கிடைக்கல, அவனுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை, அதை பற்றியும் கவலையப்படலை. ஆனால் ஒரு நாள் வந்தது, அது எப்போ எவ்வளவு நாள் சொல்ல அங்கு படவில்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நாள் ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவர் என்ன செய்தார், நாளாகம புஸ்தகத்தை அந்த நடபடி புஸ்தகங்களை எடுத்து புரட்டி பார்க்கிறதான சமயத்திலே அங்கே எழுதப்பட்டிருந்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் மொர்தெகாய் என்கிறவன் அந்த அந்த காரியத்தை அவன் தெரிவித்த காரியம் சொல்லப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்டாரா, மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா? ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்ன பொழுது ஆமான கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே ஆமான்னு சொன்னா, ஆமா எதுக்கு உள்ளுக்கு வந்தான் தெரியுமா, இவனை காலி பண்ணணும், இவனுக்கு மொர்தெகாய்க்குன்னு சொல்லி ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கி வச்சுட்டு ராஜாவுக்கிட்ட பேசுறதுக்கு வர்றான். என்ன, மொர்தெகாயை அதில் தூக்கில் போடணும், அது மட்டும் இல்லை அடுத்ததாக யூதர்கள் அத்தனை பேரையும் அழிக்கணும், இதற்கான வஞ்சனையை செய்துவிட்டு இப்போ அவன் வர்றான். வரும்போது ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா கேட்டோடனே, ராஜா வேற யாரை கனப்படுத்துவார், என்ன தவிர வேற யாரை கனப்படுத்துவார் அப்படின்னு நினைத்து கொண்டு சொன்னான். ராஜாவுடைய குதிரையின் மேல் ரதத்தில் ஏற்றி ஊரெல்லாம் அவர் ராஜ வஸ்திரம் தரித்து ஊரெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யும், ராஜா கனப்படுத்துகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் அப்படின்னு சத்தமா சொல்லணும்ட்டான். அப்படியா, அந்த வாசப்படில் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் பாரு, மொர்தெகாய்னு ஒருத்தன், அந்த கேட்டில் அவனை கூட்டிட்டு போய் நீ சொன்னதை அப்படியே செய்யிட்டான். வைத்தி கத்திர மயப்படுத்துவான். அப்புறம் அவன் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் போகும்போது அவன் முகம் செத்து போச்சு. இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க, அவர் செய்ய வேண்டிய அதனதன் காலத்தில் நேர்த்தியாக இவங்களுக்கு செய்வார். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோமா? அவர் உங்களை மறக்கவே மாட்டார், உங்கள் செயலை மறக்கவே மாட்டார். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது எல்லாம் ராஜாவுடைய நடபடி புஸ்தகத்திலே இருந்தது என்று சொன்னால் கர்த்தருடைய புத்தகத்தில் இருக்குமா இருக்காதா? கர்த்தர் இந்த பூலோகத்திலே உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காவிட்டாலும் பரலோகத்திலே நன்மை கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு அது நடக்காவிட்டாலும் உங்கள் சந்ததிக்கு நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுதால். அல்லேலூயா. கலங்காமல் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் வாசல்லே உட்கார்ந்துருங்க. கிடைக்கல, இந்த ராஜா சரியில்லை இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவன் ஒண்ணுமே சொல்லலை, அமைதியா இருந்தான். ஆகையினால கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். 4வது அந்த 3வது வசனத்தை திரும்ப பாருங்க. 3வது வசனம் பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் அப்படின்னு அர்த்தம் என்ன? சும்மா அலைஞ்சிட்டு இருக்காத,
நீ என்ன செய், குடியிருக்கிற இடத்துல எங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அவர் குடியிருக்கும்படியான எல்லைகளை குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் 26 வசனம் வாசி. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. அப்படின்னா பூமியின் மீதெங்கும் நம்ம என்ன செய்ய குடியிருக்க முடியுமா? எல்லா தேசத்திலையும் நம்ம குடியிருக்க முடியுமா? சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னு எல்லாம் ஃப்ரீயா. ஆமாம், ஸ்கூல் ஃப்ரீ, மெடிக்கல் எல்லாம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லை, மாதந்தோறும் $2000 என்னதோ சுவிஸ் பேங்க் பணத்தை ஃப்ரீயாக கொடுக்குறானா. அதனால் ஒருத்தரும் சரியாக வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணம் கொடுத்து போய் கிடக்கு. சுவிட்சர்லாந்துக்கு போயிடலாமா? ஆண்டவர் எங்க வச்சிருக்காரோ அங்கதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேலத்தில் வச்சிருக்காருன்னா சேலத்தில் இருக்கணும். சேலத்தில் எந்த தெருவில் எவ்வளவு நாள் வச்சிருக்காரோ அவ்வளவு நாள் அங்கே இருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லேலூயா. அதில் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்கள சண்டை போடாமல் இருக்கணும். அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் சுவிசேஷம் சொல்லணும். அந்த தெருவில் இருக்கும்போது ஒழுங்கானே ஆராதனைக்கு வரணும். எல்லாம் செஞ்சேன்னா அதோட பெட்டரான தெருவு கற்று கொண்டு போவார். கரங்க உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லேலூயா. இந்தியாவில் நல்லா நீங்கள் ஒழுங்காக இருந்து ஒழுங்காக காரியங்களை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஒருவேளை உங்களை அமெரிக்கா கூட கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொண்டு போகாத இடத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அலையாதுங்க. கனடாவுக்கு போயிடலாமா, இலங்கைக்கு போயிடலாமா, சில எங்க ஃபாரினுக்கு போயிடணும். எங்க போயிடணும்? ஃபாரின் அப்படின்னு கேட்டால் போதும். அது ஃபாரின்னா எங்கேயாவது எந்த இடமும் அவங்களுக்கு என்னன்னா பெட்டரா தெரியுது. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சரியான இடம் எங்கேயோ அங்கே கர்த்தர் உங்களை ஆண்டவர் குடியிருக்க பண்ணி இருக்கிறார். சத்தமா கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அந்த இடத்துல சண்டை போடாமல் இருக்கணும். அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம பொறுமையா இருக்கணும். இருந்து சத்தியத்தை என்ன செய், மேய்ந்து கொள். சத்தியத்தை என்ன செய், மேய்ந்து கொள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அதாவது நம்ம இருக்கிற இடத்துல பல சூழ்நிலைகள் எல்லாம் வரும். எங்க கர்த்தர் வச்சிருக்காரோ அதெல்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஒரு மருமகளாக ஒரு குடும்பத்தில் போய் சேர்த்துருக்கலாம். வச்சிருக்க இடத்துல நம்ம என்னன்னா குடி இருக்கணும். மனசு அலைய விடக்கூடாது, ஓடி போகக்கூடாது. அப்படியே நம்ம இருந்து ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் ஆத்துமாவை போஷிப்படைய செய்ய வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லேலூயா. We must nourish our soul. நம்முடைய ஆத்துமாவை நாம் பலனடைய செய்ய வேண்டும். நம்முடைய ஆத்துமா போஷிக்கப்பட வேண்டும். வசனத்தை வாசித்து 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 ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன செய்யணும்ப்பா, இந்த இடத்துல என்ன குடி வச்சிருக்கீங்க, என்னால் முடியல அப்படின்னு தேவ சமூகத்தில் நம்ம கேட்குற சமயத்தில் நான் இதுக்காக தான் வச்சிருக்கேன். உடனே இந்த பொல்லாதவங்க மத்தியில் ஏன் குடியிருக்க வச்சிருக்கிறேன்? இந்த தேசத்தில் பொல்லாதவருடைய தேசம், பொறாமைப்படுகிற தேசம். இங்கே நான் உன்னை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய ஆத்துமாவை நான் என்ன செய்ய வேண்டும், இங்கே தான் நான் போஷிக்க போறேன். ஆத்துமாவை செழிப்புள்ளதாக மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுக்காக இங்கே போய் கையில் தூக்கிட்டு நிற்க கூடாது. சில மனசு உடைஞ்சு போய் என்ன பண்ணுவாங்கன்னா செத்து போயிடுவாங்க. இல்லை, தேசத்தில் கூடியிருந்து உன்னை பலப்படுத்திக்கொள். உன் ஆத்துமாவை என்ன செய், நீ பலப்படுத்திக்கொள். நீ என்னத்தை மாற்றணுமோ ஒன்ன நீ மாத்து, அடுத்தவங்கெல்லாம் மாற்ற போகக்கூடாது. தேசத்தில் குடியிருந்து அவன் சரியில்லை, அவனை மாத்திரம் இவனை மாத்திரம் பொல்லாதவனை எல்லாத்தையும் என்ன செய்யற துரத்துறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேணும்? நீ உன்னை மாற்றிக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேஞ்சுங்கிறது உலகத்துக்கு வரவே வராது, நமக்கு தான் வரும். ஊர் உலகத்தையெல்லாம் திருத்த முடியாது. நம்ம திருத்தினா நம்ம உலகத்தில் மனமகிழ்ச்சியாக வாழ முடியும். உலகமெல்லாம் திருந்தட்டும், அப்போ மனமகிழ்ச்சியாக வாழணும்னா நடக்கவே நடக்காது. நம்ம சரிப்படுத்திட்டு நம்ம வாழ வேண்டியது அவசியம். 5வது பாருங்க, 4வது வசனம்.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். அருள் செய்வார். என்ன யார் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாயிருன்னு சொல்லல. மனமகிழ்ச்சியாயிருன்னு சொன்னா சீரியல் பாருன்னு அர்த்தம். மனமகிழ்ச்சியாருன்னு சொல்லிட்டேன்னா ஆண்டவன் மனமகிழ்ச்சியா இருக்க சொல்லியிருக்காரு. ஆகவே நான் என்ன செய்யறேன்? 2 சினிமா பார்க்குறேன் டெய்லி. அப்படியா? இல்லை கொஞ்சம் போட்டுக்கிறேன் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அப்படி இல்லை. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சி. இப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா, நம்ம ஜெபம் பண்றது, நம்ம ஆராதிக்கிறது, பைபிள் படிக்கிறது, ஊழியம் செய்வது, அதெல்லாம் கர்த்தருக்குள் நம்ம அடைகிற மகிழ்ச்சி. கர்த்தர் மகிழ்வுடுதலோ அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், இடையில் ஆடுகள் பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆனால் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சின்னு சொல்வது என்னன்னா, அதாவது நம்ம ஆண்டவரிடத்துல உறவில் சரியா இருக்கிறது. அவரோட மகிழ்ச்சி, அவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கு. என் மனைவியிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? மனைவியிட்ட ஒத்து போனோம், மனைவியிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், மனைவியோட சந்தோஷமா இருக்கணும்னு அர்த்தம். என் புருஷன்கிட்ட நீ மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா இரு அப்படின்னு அர்த்தம் என்ன? புருஷனோட என்ன செய்ய, உறவை நீ காத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நீ ஜீவிக்கணும்னு அர்த்தம். ஆகவே கர்த்தர்கிட்ட சண்டை போடாத, கலகம் பண்ணாத, ஆண்டவரோட உறவை என்ன செய்? நீ காத்துக்கொள். கீப் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு என்ன செய்யணும்? அந்த உறவை நம்ம காத்துக்கொள்ளணும். எப்போதும் அவர்கிட்ட நம்ம பேசணும். எத்தனை நாளாச்சு ஆண்டவரோட பேசி? ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. எப்போதும் ஆண்டவர்கிட்ட நம்ம சந்தோஷமா இருக்கணும். கரங்களை வைத்து ஆண்ட கேட்போம், ஆண்டவரே உம்மிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும்ப்பா, உம்மிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும் கேட்கணும். அந்த வசனத்தை நல்லா பாருங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. அப்புறம் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அருள் செய்வார். உபவாசம் பண்றேன்னு சொன்னாலும் அது என்னன்னா பட்டினி போராட்டம். அப்படி ஆண்டவர்கிட்ட பட்டினி போராட்டம் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க அவரோட உறவை நீங்கள் சரிப்படுத்தினால் உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். விசுவாசோட கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்பட. அல்லேலூயா. சமயம் இல்லை, சீக்கிரமா சில காரியங்கள் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். 1000 பிரச்சனை உனக்கு இருக்கும். பிரச்சனை பண்ற ஆட்கள்லாம் சுத்தி இருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் பிரச்சனையாவே பார்த்துட்டு இருக்காத. உன் பிரச்சனைகள், உன் காரியங்களை கொடுத்து நீ கவலைப்படாமல், அதுல நீ டென்ஷன் ஆகாம, அதனால டிப்ரெஸ் ஆகாம, நீ எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவி. அல்லேலூயா. பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டோட பாதத்துல ஊற்று. அந்நாள் போய் பாதத்துல விழுந்தது போல ஆண்டோட சமூகத்துல போய் விழுந்த, ஆண்டவரே என் புருஷன் சரியில்லைப்பா, என் மனைவி சரியில்லை, ஆபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு மேலதிகாரி சரியில்லை, நம்ம திமிரு. நீ முழங்கால் போட்டன்னா அந்த அதிகாரியை துரத்திடுவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். நீ வீட்டு விசாரித்தா இல்லாமல் போயிடுவாங்க. கர்த்தர் ஒன்னே அந்த இடத்துல ஏற்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்னா, பிரச்சனைகள் கவலைப்படக்கூடாது. ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டுகிட்ட போய் அழுங்க, மனுஷங்கிட்ட அழக்கூடாது. ஆண்டுகிட்ட போய் அழணும். அழும்போது பெரிநாள்கள் காணாமல் போவார்கள். அல்லேலூயா. அந்நாளை கர்த்தர் உயர்த்துவார். கரலாசியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நீ பெரிநாளா இருக்காதே, நீ அந்நாளாயிரு. பெரிநாளா இருக்காது, சக்களத்தியே இருக்காதே. அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. பெரிநாள் அட்ரஸ் எல்லாம் போயிட்டு, அவருடைய சந்ததி எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்நாளின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாமுவேல்கள் எழும்பினார்கள். அல்லேலூயா. 7வது சொல்லி நான் முடிச்சிடுறேன்.
இன்னும் 10 விஷயங்கள் உண்டு. அதில் 7ஓட நான் முடிக்க வர சமயம் இல்லை. 8வது வசனத்தை பாருங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பழி வாங்க வேண்டாம். என்ன செய்யாத? பழி வாங்காத. அப்படி பண்ணா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரகசியமாகவோ வஞ்சனையாகவோ எந்த விதத்திலேயாவது பழி வாங்குகிறதான காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு சாந்தமா இருக்க வேண்டும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பச்சு ஏதுவான எரிச்சல் வேண்டாம். பொல்லாத அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கனிரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேன், அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு சாந்த குணம் தாரேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? சாந்த குணம் தாங்கப்பா, சாந்த குணம் தாங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கர்த்தர் அதினதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்தால், நாம் இருக்க வேண்டிய பிரகாரமாய் நாம் இருந்தால், நாம் நடக்க வேண்டிய பிரகாரமாய் நடந்தால், கர்த்தர் அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் சரியாக நமக்கு செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலே கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தாவே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரியாய் செய்வீர் ஆண்டவரே. ஒருவேளை காலதாமதமாக ஆகிறதுக்கு காரணம், நான் ஆண்டவரே சரியாக காலத்தை உமக்கு நான் கொடுக்கல, நேரத்தை உமக்கு நான் கொடுக்கல ஆண்டவரே. நான் இனி யாவது அதெல்லாத்தையும் மன்னிக்கணும். உமக்கு நான் இன்னும் அதிகமாக காலத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன், நேரத்தை அதிகமாக கொடுக்க நான் விரும்புகிறேன். தகப்பனே, என்னுடைய வேலை வரவில்லைன்னு சொல்ல வார்த்தை அப்படியே அது இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை இங்கே வாபஸ் வாங்கணும் ஆண்டவரே. என் வேலை வந்ததுன்னு சொல்லுங்கப்பா, என் வேலை வந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாட்டினீரே, என் வீட்டில் குறைவு இருக்கிறதப்பா. என் வீட்டில் ஆண்டவரை இனிமை இல்லை, என் வீட்டில் சங்கடங்கள் இருக்கிறது, என் வீட்டில் ஆண்டவரை பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. தகப்பனே, உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறேன், உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறேன். என்னுடைய சுற்றி இருக்கிறதான பிரச்சனை பண்ணுகிற ஆட்கள் அவள் அறுப்புண்டு போவதற்கு அல்ல ஆண்டவரே, அவள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் காத்திருக்கிறேன். கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆட்கள் அறுப்புண்டு போகக்கூடாது, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் சரியாகணும், மனம் திரும்பணும் ஆண்டவரே. அவங்கெல்லாம் நரகத்துக்கு உம்மால் அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது. தகப்பனே, நான் சாந்த குணமுள்ளவனாய் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். மோசேயை போல சாந்த குணத்தை எனக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Glory to God. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். 2 அடி அதை பாடுவோமா? பாடி ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவே வசனத்தின்படி வாழும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஏற்ற காலங்களில் நீர் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் செய்வதற்கு தகுதியடைய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து ஒவ்வொருவரை அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.